ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மழை நேரத்துக்கு நல்லா சூடாக பிளாக் டீயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பெரிய ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் விதை எடுத்துருக்கேன், பூண்டு ஒரு 8 பல், இஞ்சி ஒரு துண்டு. இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு கொரகொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதையும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து நல்லா சுடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயிலை நான் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கையில் சுட்டுக்காமல் பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மாவு நல்லா பொல பொலன்னு இருக்கணும். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. பெருங்காயத்தூள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் அப்படியே லைட்டாக பிசைஞ்சா மாதிரி விட்டுருங்க. லைட்டாக அப்பப்போ திருப்பி மட்டும் விடுங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா மாவையுமே இப்போ செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.